இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 4 டோர் வார்ட்ரோப் வித் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். தென் அது போக ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணல, டோரில் மிரர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இது வந்து வார்ட்ரோப் வித் லாஃப்ட். இங்கேயும் சேம் தான். பார்த்தீங்கன்னா கிரே கலர் டெக்ஸ்சர் வித் சில்வர் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவுட்டர் மட்டும் கிரே கலரும், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில்வர் ஒர்க் கம்ப்ளீட்டாகவே வாலில் ஃபுல் பேனலிங் பண்ணி, சில பேர் பேனலிங் பண்ணுன்னு சொல்லுவாங்க, சில பேர் பேனலிங் வேணான்னு சொல்லுவாங்க. நம்ம பேனலிங் பண்ணோம்னா சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஓதம் அடிக்குது, ஈரப்பதம் ஆகுது, வால் ஆகுதுன்னா அங்கே ஃபங்கஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேனலிங் பண்ணும்போது பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால் வந்து உள்ளுக்குள்ள அஃபெக்ட் ஆகாது. எனக்கு காஸ்ட் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நம்ம பின்னாடி பேனலிங் பண்ண வேண்டாம். இல்லை பேனலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் சூப்பராகவே இருக்கும். பாருங்கள் சூப்பராக அந்த அவுட்புட் டோர் ஓப்பன் பண்ணால் அந்த வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இங்கே வந்து டபுள் டோரில் டபுள் ட்ராஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே ரிமூவபிள் செல்ஃப் தான். அடுத்து டபுள் டோர் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் தான். அங்கே டபுள் ட்ரா கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சிங்கிள் ட்ரா கொடுத்து அந்த ட்ராக்குள்ளே பார்ட்டிஷன் ஸ்பிட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த ஜுவல்ஸு எனிதிங் நம்ம வச்சுக்கிறது அந்த மாதிரியும் எல்லாமே கஸ்டமைஸ் தாங்க. நீங்கள் ஸ்லாப் வச்சுட்டு நம்ம வெறும் டோர் மட்டும் போட்டோன்னா அந்த பர்ஃபெக்டான லுக்கு வராது, கரெக்டான அந்த ஃபினிஷிங் வராதுங்க. கரெக்டாக லாக் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எம்ப்டி ஸ்பேஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த அவுட்புட் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். பாருங்கள் அப்படியே ஒரு கிரே கலர் டோர்ஸு, பிளாக் கலர் ஹேண்டிலு. இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்ச் பாயிண்ட் வந்து வெளியே தான் இருந்தது. நம்ம வந்து ஸ்டடி டேபிள்னால லேப்டாப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வெளியே எடுத்து ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். நியூ ஹோமாக இருக்கட்டும், நம்ம வந்து ஓல்டு ஹோமாக இருக்கட்டும், எனக்கு சாக்கெட்டிங் இல்லை, இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் இல்லை, இந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட் வேணும், சாக்கெட் வேணும், லைட் வேணும்னு சொல்லியிருந்தால் கூட நம்ம பண்ண முடியும். நம்ம இன்டீரியர் பண்ணும்போது நம்ம எல்லாமே அந்த வயர்ஸ் தெரியாமல் நம்ம ஹைட் பண்ணி பண்ண முடியுங்க. அதனால் நீங்கள் worry பண்ண வேண்டாம். பாருங்கள் இங்கே ஒரு புக் ஸ்டோரேஜு, இந்த ஃபினிஷிங் பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள். ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீடியோமே நான் சொல்கிறது, குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட அவுட்புட் வரும். அது போக ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும், லாங் டைம் வருங்க. ஸோ அதனால் குவாலிட்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.